அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th அணுக்கு இயற்பியலில் நம்ம ஒரு 25 கொஷின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கேத்தோடு கதிரினை கண்டறிந்தவர். ஸோ இதுக்கு நீங்களும் கூட ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜே தாம்சன். மின் சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர். சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் சாட்விக். ஸோ தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆனோடு கதிரினை கண்டறிந்தவர். ஆனோடு கதிரினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஸ்டீன். ஸோ ஃபோர்த் கொஷின், கதிர் இயக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்றி பெக்கரல். ஸோ ஃபிஃப்த் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரானின் மின்சுமை. நியூட்ரானுடைய மின்சுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலைத்தன்மை இருக்கும். மேரி கியூரி எந்த நாட்டை சேர்ந்த இயற்பியலாளர்? ஸோ மேரி கியூரி எந்த நாட்டை சேர்ந்த இயற்பியலாளர்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா போலாந்து. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, 2 நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் யார்? ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரி கியூரி. எட்டாவது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பா கதிரினை கண்டுபிடித்தவர் யார்? இது ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த கொஷின் எல்லா குரூப் 4 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆல்பா கதிரினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்றி பெக்கரல். ஸோ 9th கொஷின், பீட்டா கதிர்களை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ஸோ 10th கொஷின், காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? பியூரி கியூரி. ஸோ அடுத்த கொஷின் 11வது கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆல்பா கதிர்களின் மின்சுமை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மின் சுமை. இதே இப்போ ஆல்பா கொடுத்துட்டோமா, இப்போ காமா கதிர் பார்க்கலாம். காமா கதிர்களின் மின்சுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்சுமை சுழியாக இருக்கும், 0. 13வது கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, அணுக்கரு பிளவின் போது அதிக ஆற்றலுடன் வெளியேறுவது. ஸோ இப்போ ஒரு அணுக்கரு பிளவு ஏற்படுது அப்படின்னும்போது அதனோட அதிகமாக ஆற்றல் வெளியேறும். ஸோ அது எலக்ட்ரானா, நியூட்ரானா, ஸோ பாசிட்ரானா, ஸோ இது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரான் தான் அதிக ஆற்றலை வெளிப்படுத்தும். ஸோ 14வது கொஷின், 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹீரோஷிமா பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்ட. ஸோ இதுக்கு என்ன கொஷின்? 14வது கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1945 ஆகஸ்ட் 6. 15வது கொஷின், 1905 நிறை ஆற்றல் சமன்பாட்டினை முன்மொழிந்தவர் அப்படின்னு என்னன்னு கேட்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஐன்ஸ்டீன் ஆற்றல் சமன்பாட்டை முன்மொழிந்த வருடம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதுக்கும் ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம கரெக்டாக கொஞ்சம் ஆன்சர் பண்ணணும். ஸோ 1905 நிறை ஆற்றல் சமன்பாட்டை முன்மொழிந்த ஐன்ஸ்டீன். 16வது கொஷின், அணுக்கரு இணைவு நிகழ்வின் விளைபொருள். ஆன்சர் பி, ஹீலியம். 17வது கொஷின், அணுக்கரு இணைவு நிகழ்விற்கு இணைப்பாக அமைவது.
ஸோ இது வந்து அணுக்கரு இணை வந்து நிகழ்விற்கு இணைப்பாக அமைவது. 17வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டான்கள். 18வது கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து இரத்த சிவப்பணுக்கள் பற்றிய ஆய்வில் பயன்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ குரோமியம். 19வது கொஷின் எலும்பு வளர்ச்சிக்கான கால்சியம் தேவையை கணக்கிட பயன்படுவது. வந்து ஒரு எலும்பு வந்து க்ரோத் ஆகுதா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன டைப் ஆஃப் கால்சியம் வந்து தேவைப்படும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ 19வது கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ கால்சியம். 20வது கொஷின் படிக உருவம் பற்றி அறிய பயன்படுவது. படிக உருவம் பற்றி அறிய பயன்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் கதிர். 21வது டெசிமீட்டரை கொண்டு அளக்க பயன்படுவது. டெசிமீட்டரை கொண்டு அளக்க பயன்படுத்தப்படுவது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசிமீட்டரை வச்சு நம்ம எதை அளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கதிரியக்கத்தை கொண்டு வந்து கதிரியக்கத்தை வச்சு நம்ம டெசிமீட்டரை வந்து அளக்கலாம். டெசிமீட்டரை அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படும் எரிபொருள். அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படும் எரிபொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து U-235 நியூட்ரான்களை உருவாக்கும் திறன் பெற்றவை. நியூட்ரான்களை உருவாக்கும் திறன் பெற்றவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும் களிகள். 25வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் களிகளாக பயன்படுத்துவது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் தான் வந்து தவறான ஆன்சர்.